கடகராசிக்கார அன்பர்களே, இந்த கடகராசிக்காரர்களுக்கு மனசுல எப்பவுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குங்க. அது எப்படிப்பட்ட பயம்ன்றது ஒவ்வொரு விதமாகவும் சொல்லலாம். அது எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த கடகராசினுடைய மனசுல தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சாதிச்சிருவாங்களா, தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தன் பிள்ளைகள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுத்துருவோமா, நம்மளால அந்த அளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்திலையுமே அவங்களுக்கான உதவிகளை செய்ய முடியுமா, முக்கியமா தன்னுடைய பிள்ளைகளுக்கு படிப்பு வராம இருக்கு, தன் பிள்ளைகள் தன் சொல் பேச்ச கேட்க மாட்டாங்களே, என்னுடைய வாழ்க்கையில நான் இழந்த விஷயங்களை எனக்கு மீட்டு கிடைக்குமா, முக்கியமா எனக்கு தொழில் தொடங்கி லாபமே இல்லை, வேலைக்கு போற இடத்துல மதிப்பும் இல்லை, நான் 20 வருஷமா வேலைக்கு போறேன், சம்பளம் 100 ரூபாய் கூடி இருக்கு, இந்த 100 ரூபாய் கூடுறதுக்காகவே நான் 20 வருஷம் வேலை பார்த்திருக்கேன், இது எனக்கு தேவையா, இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டும் எனக்கான மரியாதையும் மதிப்பும் எந்த இடத்துலயுமே கொடுக்க மாட்டாங்களே, நான் என்னுடைய தேவைக்காக, அதாவது எனக்கு இவ்வளவு வேணும், இந்த அளவுக்கு பணம் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா எப்பவுமோ நான் எனக்கு தேவையான பணத்தை எடுத்துட்டு போயிருப்பேன். ஆனா நான் அப்படி இல்லாம மற்றவங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு எப்போதும் எல்லாத்துக்கும் உண்மையா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த உண்மையா இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், ஒரு சிந்தனைன்றது நான் மட்டும் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லாம போச்சு அப்படின்னு இந்த கடகராசனுடைய மனசுல பல விஷயங்களை வச்சு கவலைகள் இருந்து இருக்குங்க. முக்கியமா சொல்ல போனா இந்த காதல்ன்ற ஒரு விஷயம் இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில ஏமாற்றம் அடைஞ்சு தினம் தினம் தூக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம அழுத வண்ணமாவே இருப்பாங்கங்க. இவங்க எந்த எந்த ஒரு விஷயத்த முடிவு பண்ணி எடுத்து வச்சு முயற்சி பண்ணி என்னைக்காச்சும் ஒரு நாள் மாறிடலாம்னு நினைச்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இருக்க மாட்டேங்குது. நித்தம் அழுறோம், ஆனா இந்த அழுகைக்கு தீர்வு இல்லையா, நித்தம் கஷ்டப்படுறோம், இந்த கஷ்டத்துக்கு தீர்வு இல்லையா, நித்தம் நோயினால பாதிக்கப்பட்டு ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் பணத்தை வீணா செலவு பண்றோம், அதற்கு ஒரு தீர்வு இல்லையா, மனசும் ஒழுங்கா இல்லை, உடம்பும் ஒழுங்கா இல்லை, பிறகு என்னதான் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குன்னு இந்த கடகராசினுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகள் என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே தாங்க இருக்கு. இவர்கள் மேல அன்பு பாசம் மரியாதை காமிப்பதற்கு கூட இவர்களுடைய வாழ்க்கையில பெருசா யாருமே கிடையாதுங்க. இவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் யார் மேல அதிகப்படியான நம்பிக்கையும் பாசத்தையும் வச்சாங்களோ அவர்கள் இன்னை வரைக்கும் இவர்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர இவர்கள் நல்லா இருக்கணும்ன்ற எந்த ஒரு விஷயத்தையுமே யாருமே செஞ்சதில்லைங்க. இப்படிப்பட்ட இந்த கடகராசனுடைய வாழ்க்கை இது நாள் வரைக்கும் துன்பங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில நல்லதையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலம் என்பது இப்போது வந்திருக்குதுங்க. இவர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க போகிறார்கள். முக்கியமா எந்த ஒரு இடத்துல இவர்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டோம்னு நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ, எந்த ஒரு இடத்துல தன்னுடைய வாழ்க்கையில இதற்கு தீர்வே கிடைக்காதுன்னு நினைச்சு கண்ணீர் விட்டு அழுதார்களோ அதற்கு எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி இருக்க போகுது. சரி, இந்த கடகராசனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப்போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழப்போகிறார்கள் என்பதை பற்றி இந்த ஒரு பதிவுல நம்ம தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடகராசிக்கார அன்பர்களே, இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில் தினமும் ஒரு நாள் இரவு கூட விடாமல் தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. அப்படிப்பட்ட நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது. முக்கியமாக எத்தனை நாட்கள் இந்த கடகராசிக்காரர்கள் ஒரு நாளாவது நிம்மதியாக தூங்கிடணும்ப்பான்னு ஆசைப்பட்டாங்க. அப்போல்லாம் நடக்காத ஒரு விஷயம் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் இப்போ நடக்க போகுதுன்னா இதை விட வேற என்னங்க இவர்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்க போகுது. இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நாட்கள் அழுதுருக்காங்க, இரவுல பயத்தில் அழுதுருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் காலையில் எழுந்துச்சி வேலைக்கு போவாங்க, ராத்திரி தூங்குவாங்க, மறுபடியும் காலையில் எழுந்துச்சி வேலைக்கு போவாங்க, ராத்திரி தூங்குவாங்க. இதுவே தான் இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில எல்லா நாட்களுமே நடக்கக்கூடியதாக இருந்துச்சு. என்னைக்காவது ஒரு நாளாவது இதெல்லாம் தாண்டி இதுலேருந்து வெளியே வந்துட மாட்டோமான்ற ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை என்பது இவர்களுடைய மனசுல ஆழ்ந்து ரொம்பவே துடிச்சு போயிருந்துச்சு. ஆனா அதற்கான நாள் இவர்களுடைய வாழ்க்கையில வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்படிப்பட்ட நாட்கள் என்பது இனி வர ஆரம்பிக்கும். இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில வேலைக்கு போற இடத்துல, வேலை பண்ற இடத்துல
சில நபர்களால இவர்கள் அடிக்கடி கஷ்டப்பட்டிருக்காங்க, கண்ணீரும் விட்டுருக்காங்க. சில நபர்கள் செஞ்சிருக்கக்கூடிய தப்புனால இவர்கள் பல நாட்கள் அவமானப்பட வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டுச்சு. ஆனா முக்கியமான ஒரு விஷயங்க, இந்த கடகராசினுடைய வாழ்க்கை, அதாவது அடுத்தவங்க செஞ்ச விஷயத்தினால இவங்க கஷ்டப்படுவாங்க, ஆனா இவங்க செஞ்ச விஷயத்த அடுத்தவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க நல்ல பேரை. இப்படி இருந்த ஒரு வாழ்க்கைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது முற்றிலுமாக தீர்வுக்கு வரக்கூடிய காலங்களாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, கடகராசினுடைய வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகாம ரொம்ப வருஷம் ஆகிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு வருத்தம். இல்லைன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கே மனசுக்குள்ள காயம் இருக்கும். என்னடா இது, நம்மளுடைய வயசு பசங்க தான் கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டாங்க, நம்ம இன்னும் வயசு ஆகிக்கிட்டே தான் இருக்கு, ஒரு பொண்ணு கிடைக்கலையே, ஒரு பையன் கிடைக்க முடிக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வருத்தங்கள் இருக்கும். வெளியே சொல்ல முடியாது. வயசு 40, 35 அப்படின்னு போய்கிட்டு இருக்கும். யார்கிட்ட போய் சொல்லணும்னு தெரியல. யார்கிட்டயாச்சும் வெளியே சொன்னா நம்மளை கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்கன்னு தன்னுடைய கஷ்டங்களை யாரிடமும் வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளேயே வைத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ளேயே வேதனைப்படக்கூடிய நபர்களும் இந்த கடகராசிக்காரர்கள் தான். இப்படிப்பட்ட வேதனைகள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட மாதிரி திருமண பந்தம் என்பது அமையும். முக்கியமா நீங்க நினைச்சிருப்பீங்களா மனசுக்குள்ள, விடா வயசு இத்தனை ஆகிப்போச்சு, இப்பவே திருமணம் ஆனாலும் நம்ம வாழ்க்கை எப்படி வாழ முடியும், சந்தோஷம் இருக்குமா, புரிதல் இருக்குமான்ற ஒரு பயம் இருக்கும் பார்த்தீங்களா. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்க கண்ணு முன்னாடி வாழ்ந்துருப்பாங்க பார்த்தீங்களா திருமணம் ஆகிய கணவன் மனைவி, அவர்களை விட அதிகப்படியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை என்பது இந்த திருமண வாழ்க்கையில கடகராசிக்காரர்களுக்கு அமையும். கடகராசினுடைய வாழ்க்கையில காதல் வேணா தோல்வி அடைஞ்சிருக்கலாம், ஆனா திருமண வாழ்க்கை என்பது நிச்சயமா தோல்வியை தழுவாதுங்க. முழு சந்தோஷத்தை பெறக்கூடியதாகவும் முழுமையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில அமையும். நீங்க இனி வரக்கூடிய விஷயம் காலங்களில் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரிங்க, அந்த முயற்சியில முழுவதுமான வெற்றிகள் என்பது கிடைக்குங்க. தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க அமைக்கக்கூடியதாகவும் அமையும். அரசு உத்தியோகத்திற்காக நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த முயற்சியை வீண் போகாம உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு அரசு வேலைக்கு போவதோடு சேர்த்து உங்களுடைய மரியாதையும் ரெப்புடேஷனையும் திருப்பி பெறக்கூடியதாக இருக்கும். சொந்த வீடு கட்டணும்ன்ற கனவு இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில சில காலங்களாகவே பணப்பிரச்சனை என்பது தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கு. ஒரு சில தினங்கள் இருந்தாலே நம்மளால தாங்கிக்க முடியாது. ஆனா தொடர்ச்சியா உங்களுடைய வாழ்க்கையில பண கஷ்டம் என்பது இருந்துகிட்டே இருக்கிறதுனால அதை தீர்க்க முடியாம நீங்க வெகு நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட கஷ்டங்கள் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும். சில நபர்கள் உங்களை எப்போதுமே காயப்படுத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க. முக்கியமா சொல்ல போனா, நீங்க நல்லது செஞ்சா கூட உங்க பேரை மற்றவங்ககிட்ட போய் கெட்ட விதமா காமிக்கணும், கெட்டதாவே வச்சுக்கணும்ன்றதுக்காக உங்களை தப்பாவே பயன்படுத்தியிருப்பாங்க. அப்படிப்பட்ட தவறான உங்களுடைய வாழ்க்கையில நீங்கி யாரெல்லாம் இந்த கடகராசிக்காரர்களை இழிவுபடுத்தினார்களோ, துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்தினார்களோ, முக்கியமா எப்போதும் இவர்களுக்கு வேதனை மட்டும் கொடுத்தார்களோ, அப்படிப்பட்ட வேதனைகள்ல இருந்து, சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து, எல்லா இதிலும் இருந்து இவர்களுக்கான விடுதலை என்பதும் மாற்றங்கள் என்பது கிடைக்கும். நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் தாங்க முன்னேறுவதற்கான வழிகளை பார்ப்பீங்க. இதற்கு முன்பெல்லாம் நீங்க எத்தனையோ முயற்சிகள் எடுத்திருக்கீங்க, எத்தனையோ விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. பல நாட்கள் பல தினங்கள்ல நீங்க தோத்துருக்கீங்க, வருத்தப்பட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும். முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு கலங்கிக்கிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனி கலக்கம் என்பது இல்லாமல் தைரியமான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனைகள் எல்லாமே விரைவில் தீர்ந்து நல்லது நடக்கும். உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கி வாழ்க்கையில முன்னேறுவதோடு சந்தோஷங்களை நீங்கள் பெற்று மகிழ்ச்சியாகவும் வாழ்வீர்கள். இத்தனை நாள் நீங்க அனுபவிச்ச வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரிங்க, இனி அந்த கஷ்டமெல்லாம் நீங்க போகுது, சந்தோஷமா இருக்க போறீங்க. உங்க வாழ்க்கை நல்லபடியாகவும் நல்லதாகவும் அமைவதற்கான ஏற்ற காலங்களை இந்த காலங்கள். இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க தைரியமா மனசளவுல நிம்மதியா சந்தோஷமா இருங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் சரிங்க, இந்த கடகராசிக்காரர்கள் மனசுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது கஷ்டங்களையும் மற்ற விஷயத்தையும் வெளிப்படுத்தாம சந்தோஷமா மனசுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா போதுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இனி நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு காத்திருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.